நீங்கள் கோடீஸ்வரராக இருக்கலாம், பெரிய பலமுள்ளவராக இருக்கலாம், பதவி உள்ளவராக இருக்கலாம், அதையெல்லாம் விட மிகப்பெரிய நிஅமத் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்வது. அல்லாஹ் இந்த மார்க்கத்தை தீனாக தன்னை ரப்பா ஏற்றுக்கொண்டு இந்த மண்ணிலே எங்களை வாழ வைத்திருக்கிறானே, இது அல்லாஹ் எங்களுக்கு வழங்கிய நிஅமத்திலேயே ஆக உயர்ந்தது. காசு இருக்குது, பணம் இருக்கின்ற, இத்தனை வகை வகையான கார் இருக்கிறது, என் வீட்டை பார்த்தால் ஆக பங்களா, என் வீட்டினுடைய தோட்டங்கள், என்னுடைய வியாபார ஸ்தலங்கள் எல்லாம் வீட்டுக்கு வந்தா பா எப்படி இருக்கீங்க, எப்படி வாழ்றீங்க சார், பெரிய ஆள் பாய் நீங்க அப்படி சொல்லும் போது ஒரு கண்ணியம் ஏற்படுதே. அதல்ல, நீங்கள் மூமினாக வாழும்போது பெருமானார் எவ்வளவு ஏழ்மையோடு இருந்தார்கள், அவர்களுக்கு இந்த மண்ணிலே வழங்கப்படாத கண்ணியமா? நானும் நீங்களும் உறங்குவதை விட எவ்வளவு ஏழ்மையாக உறங்கி எழுப்பினார்கள். நானும் நீங்களும் சாப்பிடுவதை விட எந்த அளவுக்கு ஏழ்மையாக சாப்பிட்டார்கள். நானும் நீங்களும் உடை அணிவதை விட எவ்வளவு பலகீனமான ஆடை அணிந்தார்கள். நானும் நீங்களும் பயணிக்கிற வாகனத்தை விட எத்தனை ஏழ்மையான வாகனத்தை பயன்படுத்தினார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையிலே ரசூலை போல ஒரு கண்ணியமான மனிதர் கிடையாது. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வினுடைய அருளும் பெருமையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், ஏனைய இந்த சபையிலே பங்கெடுத்திருக்கிற என் மீதும் உங்கள் மீதும், என்னுடைய உங்களுடைய தாய் தந்தை குடும்பத்தினர் அனைவர் மீதும், நம் குடும்பத்தில் நண்பர்களில் வாழ்ந்து மண்ணறையில் இருப்பவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் மன்னிப்பும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்ரிபுடைய தொழுகையை இறை இல்லத்திலே அழகான முறையில் தொழுதுவிட்டு ஒரு வாராந்திர நாள், ஒரு வியாழக்கிழமை இருந்தாலும் தொழுகைக்கு வந்த அநேகமான சகோதரர்கள் ஓரளவுக்குன்னு சொல்ல முடியலனாலும் கூட பெரிய அளவிற்கு, ஓரளவுன்னு சொல்லுவாங்க, அந்த அளவுலாம் இல்லை, நல்ல அளவுக்கு மக்கள் இங்கே வந்திருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சபையிலே ஒன்று கூடியதற்காக நம்முடைய நல்லறங்களை உயர்த்தி, நம் பாவங்களை மன்னித்து, நம் குறைகளை மறைத்து, நாளை மறுமையில் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்திலே ஒன்றாக இருக்கிற உயர்ந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அன்பானவர்களே, இந்த அருமையான வகுப்பிலே முஃமின்களின் கண்ணியம் என்கிற ஒரு தலைப்பு தேர்வு செய்யப்பட்டு இருக்கிறது. முஃமின்களின் கண்ணியம். இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் எத்தனையோ விதமான கண்ணியங்களை, மரியாதை எதிர்பார்க்கிறான். ஒரு இடத்துக்கு போனால் நம்மளை மதிக்கணும், நம்மளை ரிசீவ் பண்ணணும், நம்மளை வரவேற்கணும், பாராட்டணும். அல்லாஹ்வை மறந்தவர்கள் புகழ்ச்சியை கூட விரும்புவார்கள். ஆனால் ஒரு அடிப்படையாக வந்தவங்களை வாங்கன்னு கூட கேட்கலாங்க, ஒரு மரியாதை கொடுக்கலாங்க அப்படின்னு யதார்த்தமாகவே நம்ம பேசுவோம். ஆனால் உண்மையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதெல்லாம் உலகத்திலே மனிதர்கள் தரக்கூடிய கண்ணியம். ஆனால் இறை அடியானாக, ஒரு முஃமினாக, இறை பொருத்தமுள்ள இறை விசுவாசியாக நீங்கள் வாழ்ந்தால் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு கண்ணியத்தை தருவான். அந்த கண்ணியம் என்பது எப்படியான கண்ணியமாக இருக்கும்? அல்லாஹ் நேசிக்கிற மனிதனாக நீங்கள் மாறுவீர்கள். அல்லாஹ் உங்களுடைய வாழ்வில் நினையாபுரத்திலே உதவிகளை தருவான். அல்லாஹ் உங்களுடைய கவலைகளை, கண்ணீர்களை துடைத்து எறிவான். இம்மையில் மட்டுமல்ல, மண்ணறையில் மட்டுமல்ல, நாளைய மறுமையிலையும் அல்லாஹ் உங்களை அரவணைத்து பாதுகாப்பான். இதுதான் அல்லாஹ் மோமின்களுக்கு வழங்கக்கூடிய கண்ணியம். ஆனால் இந்த மனிதனும் அல்லாஹ்வை மறந்து, ரசூலை மறந்து, மார்க்கத்தை மறந்து, தௌஹீதை மறந்து இன்னைக்கு இந்த உலக கண்ணியத்திற்காக இந்த ஈமானை கூட விலை பேசக்கூடியவனாக அவன் மாறிவிட்டான், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அப்படியானால் இந்த கண்ணியம் யாருக்கு? அல்லாஹ் இப்படி ஒரு கண்ணியத்தை வழங்குறான். அந்த கண்ணியத்தினுடைய அளவுகோலை நாம் விளங்கிவிட்டோம். ஆனால் இந்த கண்ணியம் என்பது யாருக்கென்றால் முஃமின்களுக்கு தான், இறை அடியார்களுக்கு தான். அப்போ மோமீன்களாக யார் இந்த உலகத்திலே வாழ்கிறாங்களோ அவர்களுக்கு தான் இந்த கண்ணியம் என்று அல்லாஹ்வுடைய வசனங்கள் சொல்லி காட்டுகிறது. முஸ்லீம்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்கிறாங்களே, இப்போ இங்கே சபையில் இருக்கிறோம் இல்லையா? இப்போ உங்களை வெளியே கேட்டால் என்னன்னு சொல்வீங்க? முஸ்லீமின்னு சொல்வீங்களா, முஃமின் சொல்வீங்களா? ஒரு பேச்சுக்கு சொல்லுவோமே, என்னன்னு சொல்லிப்பீங்க உங்களை? பாய் நீங்கள் யாருன்னு முஸ்லீம் தானே சொல்வீங்க. முஃமின் என்ற வார்த்தை
சட்டுன்னு வராதில்ல. தன்னை முஸ்லீமாகத்தான் இங்கே நாம் அங்கீகரித்துக் கொள்கிறோம். ஆனால் முஸ்லீமுக்கும் முஃமினுக்கும் ஒரு சில வேறுபாடுகளை நாம் படிக்கலாம், அப்படிதானே? ஆனால் நீங்கள் என்னதான் பொதுவான மக்கள்கிட்ட அப்படி சொன்னாலும் உங்களுக்குள்ளே நீங்கள் என்ன கொள்வீங்க? நான் ஒரு முஃமின். அப்போ முஸ்லீம்னா யார், முஃமின்னா யார்? முதல்ல இதற்குரிய வேறுபாட்டை நாம் படிக்க வேண்டும். நான் முஸ்லீமாக வாழ்கிறேனா அல்லது முஃமினாக என்னை அடையாளப்படுத்தி கொண்டேனா என்பதை விளங்காதவர்கள் எப்படி அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை பெற முடியும், எப்படி அல்லாஹ்வால் பொருத்தப்பட முடியும் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் பெரியோர்களே, தாய்மார்களே. அதாவது முஸ்லீம் என்றால் யார் என்று பார்க்கும்போது இந்த மார்க்கத்தை ஏற்றிருப்பார்கள், அவ்வளவுதான். இஸ்லாம் என்றால் என்ன, மார்க்கம் என்றால் என்ன, அல்லாஹ் என்றால் யார், ரசூல் என்றால் யார் என்று இந்த மார்க்கத்தை ஏற்றிருப்பார்கள், அவ்வளவுதான். அப்ப நீங்க நினைக்கலாம் முஸ்லீமாக பிறந்ததே எனக்கு கண்ணியம் தானே, முஸ்லீமுடைய தாய் தந்தை வயிற்றில் பிறந்திருக்கிறேன் அல்லது இஸ்லாத்தை நடுவில் நான் கொள்கையாக ஏற்று நடக்கிறேன், எனக்கு இந்த கண்ணியம் கிடைத்து விட்டாச்சு என்று நினைக்கலாம். அப்படியானால் அதை நீங்க நினைச்சீங்கன்னா அடிப்படையை யோசிக்கணும்னா உலகத்தில் பிறக்கிற எல்லா உயிருமே இந்த இஸ்லாத்தின் மேல் தான் பிறக்கிறார்கள். பெருமானார் சொன்னார்கள் அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, ஒவ்வொரு படைப்புமே இயற்கையான அந்த இறை கோட்பாட்டை விளங்கிய மக்களாகத்தான் பிறக்கிறார்கள். அவருடைய தாய் தந்தை தான் அவரவர்களுக்குரிய கொள்கையேற்ற மாதிரி பிள்ளைகளை மாற்றி விடுகிறார்கள். அப்ப பிறக்கும் போதே இந்த இஸ்லாத்திலே தானே நாங்கள் பிறக்கிறோம், இந்த கண்ணியம் போதாதா? அப்படியானால் எல்லாருக்கும் இந்த கண்ணியம் கிடைத்து விடுமே, எல்லாருக்கும் இந்த உயர்வு கிடைச்சிடுமே. உலகத்தில் பிறக்கிற எல்லா மனித உயிர்களுக்கு நான் சொல்லுகிறேன். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமையானால் குர்ஆனிலே 7வது அத்தியாயத்துடைய 172வது வசனம் என்ன அல்லாஹ் அதுல சொல்றான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் எல்லா உயிர்களையும் அல்லாஹ் எழுப்புறான். ஆலமுல் அர்வா, உயிர்களை ஒன்று சேர்க்கிற இடம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த ஆலமுல் அர்வாஹ்ல எல்லா உயிர்களையும் அல்லாஹ் எழுப்பினான், அப்படிதானே? எழுப்பி அல்லாஹ் என்ன கேட்டான்? அல்லாஹ் அதை சொல்லி காட்டுறான் பாருங்க. அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்கள் இறைவனா இல்லையா, நான் உங்கள் கடவுளா இல்லைன்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப நான் சொன்னேன், நீங்க சொன்னீங்க, கடைசியா பிறந்து வாழக்கூடிய மரணிக்கக்கூடியவர் வரை அல்லாஹ்வே இல்லைன்னு மறுக்கிற யாராக இருக்கட்டும் எல்லாரும் சொன்னாங்க, காலு பலா, ஆமாம் இறைவா நீதான் எங்களுடைய இறைவன். அப்ப இந்த உலகத்தில் நம்ம மறந்துட்டோம், மறுமையில் அது ஞாபகப்படுத்தப்படும். அப்ப இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொருவருமே அந்த ஆலமுல் அர்வாஹ் என்ற அந்த உயிர்களை ரூஹுகளை ஒன்று சேர்க்கிற இடத்துல அல்லாஹ்வை நம்பியவர்களாகத்தானே இங்கே பிறக்கிறாங்க. அப்ப எல்லாருக்கும் அந்த இஸ்லாம் என்கிற கண்ணியம் உண்டு தானே? அப்படியானால் நான் இஸ்லாமியனாக பிறந்ததிலேயே எனக்கு கண்ணியம் என்றால் எல்லாருக்கும் அந்த கண்ணியம் உண்டு. அப்படியானால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், இந்த மனிதன் இஸ்லாத்தில் இருந்தால் என்ன, ஈமானை படித்தால் என்ன, புரிந்தால் என்ன, எனக்கு இந்த உலக கண்ணியம் போதும் என்று நினைக்கிறானே, இவன் பெயருக்கு இஸ்லாமியனாக வாழ்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுவான், 11வது அத்தியாயத்துடைய 15வது வசனம், சூரா ஹூதிலே 15வது வசனத்தை படித்து பாருங்கள். மன் கான யுரீதுல் ஹயாத்தத் துன்யா வ ஸீனதஹா, யார் இந்த உலகத்தினுடைய அலங்காரத்தையும் கண்ணியத்தையும் படோடத்தையும் விரும்புகிறார்களோ, நுவஃபி இலைஹிம் அமாலஹும், அவர்களுக்கு தேவையான எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்துருவான். ஆனால் மறுமையில் அவர்களுக்கு எந்த பலனும் இல்லை என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். அப்படியானால் இந்த உலகத்தினுடைய கண்ணியம் மட்டுமே எனக்கு போதும் என்றால் அவன் பெயருக்கு வாழ்ந்துட்டு போகலாம், தொழுகை இல்லை, இபாதத் இல்லை, ஈமான் இல்லை, இறையச்சம் இல்லை, எப்படி வேண்டுமானாலும் அவன் நடக்கலாம். அப்படியானால் நான் வெறுமென பெயருக்கு முஸ்லிம் என்றால் அவர்களுக்கு இந்த உலகத்திலே மக்கள் மத்தியில் அவர் ஒரு முஸ்லிம் என்கிற அடையாள பெயர் கிடைக்கும், அல்லது அவன் எதிர்பார்க்கிற இந்த உலக ஆடம்பரங்கள் கிடைக்கலாம். ஆனால் முஃமின்களுக்கு அல்லாஹ் வழங்குவானே கண்ணியம், மேன்மைப்படுத்துவானே, உயர்வுபடுத்துவானே, நபிமார்களையும் நல்லோர்களையும் சாலிஹீன்களையும் சஹாபாக்களையும் எப்படியெல்லாம் அல்லாஹ் உயர்த்தினானோ மேன்மையாக்கினானோ அந்த கண்ணியம் வேண்டும் என்றால் வெறும் இஸ்லாம் என்கிற அடையாளம் பத்தாது. வேற என்ன வேணும்? நான் முஃமின், நான் இறை நம்பிக்கையாளன் என்கிற அந்த அடையாளத்தை, அந்த வாழ்க்கையை, ஈமானுக்குரிய சுவையை, ஈமானுக்குரிய அடையாளங்களை, அதனால் அல்லாஹ் தரக்கூடிய பரிசுகளை எல்லாம் பெற்றவனாக இந்த உலகத்தில் நான் வாழ வேண்டும். அதுதான் அடிப்படை. நீ எத்தனையோ மக்களை பார்க்கிறோம், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அல்லாஹ் என்றால் யாருன்னு தெரியாது. பெயருக்கு முஸ்லீம், பெயரிலே அப்துல்லா இருக்கும், பெயரிலே ஆயிஷா இருக்கும், அவ்வளவுதான். குர்ஆன் ஓத தெரியுமா? தெரியாது. அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை பற்றி தெரியுமா? தெரியவே தெரியாது. குர்ஆனை தொட்டாது பார்ப்பாங்களா? இல்லை. ரமலானுக்கு ஒரு 3 நோன்பு வைத்து விடுவார்கள், பெருநாள் கொண்டாடி விட்டால் நான் முஸ்லீம். அப்படியானால் எப்படி அல்லாஹ் அவங்களை அங்கீகரிப்பான்? மூமின்களுடைய அடையாளமாக எப்படி அல்லாஹ் மூமின்களுக்கு வழங்குகிற கண்ணியத்தை உயர்த்தி தருவான்?
இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா அல்லாஹ் யாரை மோமீன்களாக முஸ்லிம்களாக அங்கீகரிக்கிறான் என்று பார்க்கும்போது ஒரு வசனமே குர்ஆனிலே உண்டு. 49வது அத்தியாயத்துடைய 14வது வசனம், 49:14. இந்த ஆயத்தை எல்லாம் நீங்கள் குறித்து வைத்து படித்து பார்க்க வேண்டும் தோழர்களே, தாய்மார்களே. ஒரு கிராமப்புற அரபிகள் வருகிறார்கள், கிராமப்புற வெளியூர் கிராமத்துக்கு வராங்க. அப்போ இஸ்லாம்னா என்ன, அல்லாஹ்னா யாரு, ரசூல்னா யாரு, மார்க்கம்னா என்ன, இதெல்லாம் அவங்க என்ன செய்கிறாங்க, பெருமானார்ட்ட உரையாடுறாங்க. அப்போ தான் வராங்க, ஃப்ரெஷ்ஷாக வராங்க. பெருமானாரை சந்தித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை சந்தித்து இந்த மார்க்கத்தை விளக்கம் கேட்கிறார்கள். அப்போ மனசுக்கு அவங்க புரிஞ்சு போய் என்ன செய்கிறாங்க, பெருமானார் கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்டு விட்டால் உடனே என்ன தங்களை வெளிப்படுத்துகிறாங்க, அறிமுகப்படுத்திக்கிறாங்க. காலு ஆமன்னா, நாங்கள் மூமீன்கள் ஆயிட்டோங்கிறாங்க. அவங்க சொன்னது சரியா தவறா சொல்லுங்க? அல்லாஹ்வை ஏற்றுட்டாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நேராக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கையை தொட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்களா, காலத்தில் அராபு ஆமன்னா, அந்த கிராமப்புற மக்கள் கூறினார்கள், குர்ஆன்ல வரக்கூடிய வசனம், நாங்கள் மூமீன்கள் ஆகிட்டோம். ஆனால் அல்லாஹ் என்ன செய்யறான், உடனே தடுக்கிறான். குல் நபியை நீங்க சொல்லுங்க, லம் தூமினு, அவர்கள் மூமீன்களாகவில்லை. என்னடா இது, அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டேங்கிறாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லமை நேராக பார்த்து இஸ்லாத்தை மொழிஞ்சாங்க. பெருமானாரை உள்ளத்தாலையும் தன்னுடைய வாழ்வாளையும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன ஏற்றுக்கிறான், அவங்கள முஸ்லிம்னு ஏற்றுக்கிறான். முஃமின் என்ற அந்த நிலையை அல்லாஹ் அவங்கள்ட்ட ஏற்றுக்கல. வலாக்கின் கூலு அஸ்லம்னா, நான் முஸ்லிம்னு சொல்லுங்க. வலம்மா யதுகுலில் ஈமான ஃபீ குலூபிக்கும், அவர்களுடைய உள்ளத்திலே ஈமான் நுழையவில்லை. அப்ப இன்னைக்கு பலர்கள் எப்படி இருக்கிறார்கள், எல்லா முஃமின்களும் முஸ்லிம்களாக இருப்பார்கள், ஆனா எல்லா முஸ்லிம்களும் அப்படியானால் தோழர்களை, தாய்மை, நான் யார்? இந்த கேள்வியோடு நானும் நீங்களும் இந்த பள்ளியை விட்டு கலைந்தால், இனி நான் இப்படி வாழ்றேனே, இப்படி என்னுடைய வாழ்க்கை வெறுமென பெயருக்காக நான் வாழ்றேன். குர்ஆனிலையும் ஹதீஸிலையும் யாரெல்லாம் மூமின்கள், மூமின்களுடைய அடையாளங்கள் என்ன, மூமின்களுடைய பண்புகள் என்ன, எப்படி வாழ்ந்தால் அல்லாஹ் இந்த உலகத்திலையும் கபரிலையும் மன்னரையிலையும் மறுமையிலையும் இஸ்ஸத்தையும் கண்ணியத்தையும் தருவான். அந்த கண்ணியத்துக்கு சொந்தக்காரனாக நான் மாறணுமே, என் வாப்பா மாறணுமே, என் தாய் தந்தை மாறணுமே, என் பிள்ளைகள் மாறணுமே என்கிற அந்த கவலையும் கண்ணீரும் நிச்சயமாக இந்த உரையின் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் வர வேண்டும். சாதாரணமான ஈமான் அல்ல இது. நம்ம எல்லாம் மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நிஅமத். இந்த உலகத்திலேயே நீங்கள் கோடீஸ்வரராக இருக்கலாம், பெரிய பலமுள்ளவராக இருக்கலாம், பதவி உள்ளவராக இருக்கலாம், அதையெல்லாம் விட மிகப்பெரிய நிஅமத் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்வது. அல்லாஹ் இந்த மார்க்கத்தை தீனாக தன்னை ரப்பா ஏற்றுக்கொண்டு இந்த மண்ணிலே எங்களை வாழ வைத்திருக்கிறானே, இது அல்லாஹ் எங்களுக்கு வழங்கிய நிஅமத்திலேயே ஆக உயர்ந்தது. அப்படிப்பட்ட இந்த இஸ்லாத்தை, இந்த மார்க்கத்தை எல்லோருக்கும் அல்லாஹ் கொடுத்து விட்டானா? நபிமார்களுடைய மனைவி பிள்ளைகளுக்கு இந்த மார்க்கம் கிடைக்கலையே. இறை நிராகரிப்பாளருக்கு உதாரணம் யார்? நபியினுடைய மனைவி மக்கள் தானே, நூஹ் லூத்தினுடைய மனைவி மக்கள் தானே. அதே மாதிரி மூமின்களுக்கு ஈமான் கொண்ட மக்களுக்குரிய ரோல் மாடல் இரண்டு, அதாவது யாரு? ஆசியா அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஃபிரௌனுடைய மனைவி. அல்லாஹ் உதாரணமா போடுறான். அப்ப யாருக்கு எங்க இஸ்லாத்தை கொடுப்பான்னு அல்லாஹ்வுடைய கையிலே தானே இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போர்க்களத்தை முடித்து விட்டு அப்படியே வராங்க. தோழர்களை ஒதுங்கி நிற்க சொல்லிவிட்டு அப்படியே ஒரு மன்னரில் நின்று தேம்பி 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 அழுகிறார்கள். அந்த நேரம் பாருங்கள், சஹாபாக்கள் பதறிவிட்டார்கள். ஏன் பெருமானார் இப்படி திடீரென்று அழுகிறார்கள்? கேட்டால் பெருமானார் சொன்னார்கள், தோழர்களே, இது என்னை சுமந்து பெத்தெடுத்த என் தாய் ஆமினாவுடைய கபர். பெருமானார், இந்த பெருமானாரை நாம் உயிருக்கு மேலாக நேசிக்கிறோமோ, அவர் வழி நடக்கிறோமோ, அவர் வாழ்க்கையை வாழ நாம் இயங்குகிறோமோ, அந்த நபியை கருவிலே ரத்தமாக சதைப்பிண்டமாக சுமந்த ஒரு தாய்க்கு அல்லாஹ் என்ன கொடுக்கல? நானும் நீங்களும் ஏற்றுக்கொண்ட இந்த மார்க்கத்தை ஈமானை கொடுக்கல. என் தாயுடைய மகுஃபிரத்துக்காக நான் பிரார்த்தனை செய்தேன், அல்லாஹ் அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ் என்னுடைய தாயுடைய கபரை மட்டும் சந்திக்க ஒரு அனுமதி தந்தான். அவ பெருமானாருடைய வாப்பாவுக்கும் உம்மாவுக்கும் கிடைக்காத இந்த ஈமானை, இந்த மார்க்கத்தை அல்லாஹ் எனக்கு தந்தானே, நான் பெயருக்கு முஸ்லீமாக வாழ்வதா அல்லது முஃமின் என்கிற அடையாளத்தோடு வாழ்வதா என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் பெரியோர்களே, தாய்மார்களே. அப்படிதான் இன்றைய மக்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். பெருமானார் ரொம்ப ஏங்கினது யாரு தெரியுமா? ஒரு நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு வருகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு மூலமாக பலர்களுக்கு இந்த மார்க்கம் கிடைத்தது இல்லையா? எவ்வளவு அடிமை உரிமையிட்டார்கள், எவ்வளவு பேருக்கு இஸ்லாத்தை எடுத்து வச்சாங்க.
ஆனா ஒரு நாள் அப்படியே தன்னுடைய அவங்க வாப்பா அபு குஹாஃபாவை ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து கொண்டு வராங்க. அபு குஹாஃபா யாரு? வயசான மனிதர், புருவ முடியெல்லாம் பழுத்துட்டு, அவருக்கு அவ்வளவு பலகீனம், கண் பார்வை போயிடுச்சு. அந்த நேரத்தில் பல முறை சொல்லியும் இஸ்லாம் வாப்பா கிடைக்கல. யாருக்கு? அபூபக்கர் ரலியல்லாஹு வாப்பாக்கு. அந்த நேரம் ஒரு ஹிஜ்ரத்துக்கு பிறகு மகன் அபூபக்கரை அழைக்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. மகனே, இப்போது நான் இந்த மார்க்கத்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள தயார். சொன்னவுடனே பேர் ஆனந்தம். எங்கே தன்னுடைய வாப்பாக்கு இந்த மார்க்கம் கிடைக்காம போயிருமோ என்று ஏங்காத நாள் இல்லை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. பெருமானாரிடத்தில் அங்கே போலான்னு வாப்பா அப்படியே கைத்தாங்கல அழைச்சிட்டு வராங்க. பெருமானார் மக்கள் மத்தியில் அப்படி இருக்கிற நேரம் பெருமானார் பார்க்குறாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க வாப்பாவை அழைச்சிட்டு வராங்கன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதறி ஓடுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு திட்டுறாங்க, எப்பா நம்ம நீங்கள் சொன்ன நான் வந்திருப்பேனே, என் வயசான ஆளை அழைக்கடிக்கிறீங்க, நான் ஓடி வந்திருப்பேன்ல. மூத்தவர் எப்படி மதிச்சாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். ஆனால் இளம் பிள்ளைகள், சிறுவர்கள், வாலிபர்கள் பெரியவர்களை, வயதான மக்களை மதிப்பது கிடையாது. பெருமானார் ஓடுகிறார்கள், வயசானவர் வருகிறார், நீங்க ஏன் அவர் அலக்கடிக்க வைக்கிறீங்க? சரி, வந்த செய்தி என்ன? அந்த நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அழுது கொண்டே சொன்னார்கள், என் வாப்பாவுக்கு அல்லாஹ் இந்த மார்க்கத்தை நாடி விட்டான் யா ரசூலல்லாஹ், உங்களுடைய நாவால் என்னுடைய வாப்பாவுக்கு இந்த மார்க்கத்தை எடுத்து வையுங்க என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய கரத்தை, அவங்க வாப்பாவுடைய கரத்தை அப்படியே சேர்த்து கொண்டு இந்த இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள் அவங்களுடைய வாப்பாவுக்கு. சொல்ல சொல்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அப்படியே தேம்பி தேம்பி அழுகிறார்கள். அவருடைய அழுகை பெருமானாருடைய கரத்தின் மேல் படுகிற அளவுக்கு அவர் அழுகிறார். அப்போது கேட்கிறாங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அபூபக்கர் லிம தபுக்கி, ஏன் நீ அழுகிறாய் அபூபக்கர் அவர்களே? உங்க வாப்பாக்கு இந்த மார்க்கம், இந்த ஈமான் கிடைச்சிருச்சு என்கிற பேர் ஆனந்தத்தில் நீங்கள் அழுகிறீர்களா? பலமுறை பெருமானாட்ட சொல்லி வேதனை அடைந்திருக்கிறார்கள், எங்க தந்தைக்கு இந்த மார்க்கம் கிடைக்காமலே இருக்கு, வயசாயிட்டே போது, என்னைக்கு மௌத்தும் தெரியாது, அந்த கொள்கையை ஏற்காமல், ஈமானை முழங்காமல், இறை விசுவாசத்தோடு வாழாமல் இந்த மண்ணிலே மறைந்து விட்டால் எவ்வளவு பலகீனம் என்று நினைக்காத நாளிலே அபூபக்கரே, உங்க வாப்பாக்கு இந்த மார்க்கத்தை, இஸ்லாத்தை அல்லாஹ் தந்துட்டான் என்கிற பேர் ஆனந்தத்தில் அழுகிறீர்களா என்றால் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன பதில் அகிலத்தின் அருட்கொடை கண்மணி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே தேம்பி தேம்பி அள வைத்து விட்டது. என் பாப்பாக்கு இந்த மார்க்கம் கிடைத்தது பேர் ஆனந்தம் தான், பெரிய மகிழ்ச்சி தான் யார் சொல்லலாம். ஆனால் நான் இப்போது ஏன் இப்படி அழுகிறேன் தெரியுமா? என் அழுகைக்குரிய காரணம் என்ன தெரியுமா? சில நாட்களுக்கு முன்னால், காலங்களுக்கு முன்னால் உங்களுடைய சாச்சா அபூ தாலிப் மரண படுக்கையில் இருந்தார். பெருமானாருக்கு அரணாக, பாதுகாப்பாக, ஒத்துழைப்பாக, எந்த எதிரிகளும் நெருங்காத வகையிலே அரவணைப்பாக இருந்தார். உங்க சாச்சாக்கு நீங்க இஸ்லாத்தை சொல்லாத நேரமே இல்லை. அவர் இறை நிராகரிப்பில் மௌத்தாக இருந்தாலும், நரகவாசியாக இருந்தாலும் கரண்டை அளவுக்கு தான் நெருப்பு தீண்டப்படும். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஒரே ஒரு தடவை உள்ளத்தால் இந்த மார்க்கத்தை சொல்லியிருந்தால் அவருக்கு என்ன பாக்கியம் கிடைத்திருக்கும். மரண படுக்கையிலே கூட போய் நீங்கள் கதறினீங்களே யா ரசூலல்லாஹ், ஒரே ஒரு வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க வாப்பா, அதை கொண்டு நான் அல்லாஹ் கிட்ட பேசுவேன்னு கேட்காத நாள் இல்லையே. அந்த நேரம் அவர் அந்த மார்க்கத்தை ஏற்காமலேயே மரணித்து போனார். அல்லாஹும் வசனத்தை இறக்கினான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, நபியே நீங்க நாடியவருக்கெல்லாம் இந்த மார்க்கத்தை, இஸ்லாத்தை கொடுக்க முடியாது. வலாக்கின்னல்லாஹ் யஹ்தி மையஷா, அல்லாஹ் நாடுகிறவருக்கு தான் இந்த மார்க்கத்தை, இஸ்லாத்தை கொடுப்பான். உடனே ஆயத் இறங்கியது, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்க சாச்சாவுக்கு அபூ தாலிபுக்கு இந்த மார்க்கம் கிடைக்காமலேயே அவர் மௌத்தாகி போனது என்று வரையில் உங்க மனசுல வடுவா காயமா இருக்குதே. ஏன் வாப்பா அபூ குஹாஃபா இஸ்லாத்தை ஏற்று நான் சந்தோஷப்படுற மாதிரி, பேரானந்தப்படுவதை போல உங்களால் அந்த சந்தோஷம் அடைய முடியலையே என்ற கவலையில் தான் நான் அழுகிறேன். சொன்ன உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு கட்டி அணைத்துக் கொண்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேம்பி தேம்பி அழுதார்களாம். ஏன் வாப்பாக்கு இஸ்லாம் கிடை சந்தோஷப்பட்ட மாதிரி உங்க அபூ தாலிபுக்கு இஸ்லாம் கிடைக்கலையே, அப்படின்னா நீங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு அதை நான் நினைத்து பார்த்தேன். அப்ப பெருமானாருடைய அரணாக, பாதுகாப்பாக இருந்த ஒரு மனிதருக்கு இந்த மார்க்கம் கிடைக்கலையே, அந்த இஸ்லாத்தை, அந்த மார்க்கத்தை, அந்த கொள்கையை அல்லாஹ் எனக்கு தந்தானே, என் தாய் தந்தைக்கு தந்தானே, நபிமார்களுடைய குடும்பங்களுக்கும் உறவுகளுக்கும் கிடைக்காத இந்த ஈமான் என்கிற அடையாளத்தை எனக்கு தந்தானே என்று நினைக்கும் போது நான் எப்படிப்பட்டவனாக இன்னைக்கு வாழ்கிறேன். அல்லாஹ் இந்த மார்க்கத்தை தந்து விட்டான். ஆனால் நான் பெயருக்கு வெறும் முஸ்லீமாக, இரண்டு வகை, ஒருவர் முஸ்லீம், ஒருவர் முஃமின். அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டார், மார்க்கத்தை முழுமையாக புரிந்தார், அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டாங்க, நபிமார் எல்லாம் ஓகே, முஸ்லிம் தான் அவர். உண்மையான முஃமின்கள் யார்? குர்ஆனிலே சூரா அல் முஃமினூன் என்கிற அத்தியாயம் உண்டு,
3வது அத்தியாயம். இங்க இருக்கக்கூடிய யாராவது ஒருவர் அந்த அத்தியாயத்தை குறைஞ்சது ஆரம்ப ஒரு 15 ஆயத்துக்களை படித்து பார்த்திருப்பீங்களா? மக்களை உங்களை தான் நான் கேட்கிறேன். சூரா அல் முஃமினூன். இப்போது நான் உங்களை முஸ்லிம் என்று அழைத்தால் சந்தோஷமா, மூமின் என்று அழைத்தால் சந்தோஷமா? மூமின் தானே. அப்ப அந்த ஈமானுக்குரிய அடையாளத்தை படித்து விட்டோமா? அந்த மூமின்கள் யார்? அல்லாஹ் அப்படியே லிஸ்ட் போடுறான். தொழுகையிலே பேணுதலோடு இருப்பார்கள், நாவடக்கத்தோடு இருப்பார்கள், கற்பொழுக்கத்தோடு இருப்பார்கள், அமானிதங்களை பேணுவார்கள் என்று அல்லாஹ் அப்படியே லிஸ்ட் போடுறான். அந்த அந்த ஈமானுக்குரிய அடையாளங்கள் என் வாழ்க்கையில இருக்கா? இன்னொரு வசனத்தை நீங்கள் படிக்கலாம். உங்கள் உள்ளம் இறுகும் போதெல்லாம் நீங்கள் படித்து பார்க்க வேண்டிய வசனம் 8வது அத்தியாயத்துடைய 2வது வசனம். உண்மையான மூமின்கள் யார்? எப்போவாவது தொழுகிறதும், ரமலானுக்கு நோன்பு வைக்கிறதும், காசு இருக்குதுன்னு ஹஜ்ஜுக்கு போகிறது மட்டும்தான் ஈமானா? உண்மையான மூமின்கள் யார்? தொப்பி வைத்து விட்டால், ஜிப்பா போட்டு விட்டால் வரும் பார்க்க மூமினா? அல்லாஹ் கிட்ட மூமின்கள் யார்? இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும். நீங்க உண்மையிலே முஃமின் தான் சொன்னா அல்லாஹ்ங்கற பேரை கேட்ட உடனே உங்க கை கால் நடுங்கி இருக்கணும். அல்லாஹ்ங்கற பெயரை கேட்டால் வஜிலத் குலூபுஹும், உங்களுடைய உள்ளங்கள் அப்படியே பதறி இருக்க வேண்டும். வஇதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, இறைவனுடைய வேத வசனங்கள் சொல்லி காண்பிக்கப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமானா, அவங்கள்ட்ட ஈமான் அதிகரிக்கும். குர்ஆனி வசனங்களை கேட்டாலும் பதறுவதில்லை, அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்டால் கதறுவதில்லை என்றால் எங்கே ஈமான் இருக்கிறது? எங்கே அல்லாஹ்வுடைய நேசம் அங்கே இருக்கிறது? வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அல்லாஹ் மீதே முழு தவக்கலை அவங்க வைப்பாங்க. அப்படிப்பட்ட ஈமானுக்குரிய அந்த அடையாளங்கள் ஏராளமாக உண்டு. அப்படிப்பட்ட மூமின்களாக நானும் நீங்கள் மாறிவிட்டால் அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய கண்ணியம் ஆக உயர்ந்தது. அன்பானவர்களே, நான் மூமினா மாறிட்டேன், மாஷா அல்லாஹ். ஈமானுடைய அடையாளம் உண்டு. ஈமானுக்குரிய அந்த சுவையை, ஈமானுக்குரிய அடிப்படையை படித்தவனாக நான் பெயருக்கு முஸ்லீமாக இல்லாமல் மார்க்க கடமைகளை படிக்கிறேன், அல்லாஹ்வுடைய நேசத்தோடு வாழ்கிறேன். இப்படியெல்லாம் நான் வாழ ஆரம்பித்து விட்டேன். முஃமின் என்கிற அடையாளத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்துட்டான் என்றால் இனி தலைப்பிற்குள் வாருங்கள். அந்த கண்ணியத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். இந்த உலகத்திலையும் கொடுப்பான், நாளைய மறுமையிலையும் கொடுப்பான், நாளைய எல்லா நிலையிலையும் அல்லாஹ் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவான். அப்படிப்பட்ட கண்ணியத்தை நாம் பெற வேண்டும். இப்னு அதா என்கிற அறிஞர் சொல்கிறார்கள், அல் இஸ்ஸு ஃபித் தவாது, இந்த உலகத்திலே பணிவோடு வாழுங்கள். இந்த உலகத்தில் என்ன பணம் இருந்தாலும் பேர் இருந்தாலும் இறைவா எல்லாம் நீ தந்தது என்கிற அந்த பணிவு இருந்தால் இந்த உலகத்திலேயே அல்லாஹ் உங்களை கண்ணியத்தால் உயர்த்துவான். இப்ராஹிம் இப்னு ஷைபான் என்கிற இன்னொரு அறிஞர் சொல்கிறாங்க, அல் இஸ்ஸு ஃபித் தக்வா, உங்களுக்கு கண்ணியம் என்பது அந்த என ஈமான் இருந்தால் தான் பணி வரும், ஈமான் இருந்தால் தான் உங்களுக்கு இறையச்சம் வெளிப்படும். அப்படிப்பட்ட மக்களாக நீங்கள் மாறுங்கள் என்று எத்தனையோ அறிஞருடைய கூற்றை நம்மால் படிக்க முடியும். அன்பானவர்களே, பாருங்க, இந்த உலகத்திலேயே எத்தனையோ விதமான அடையாளங்களை மூமினாக வாழ்ந்தால் அல்லாஹுடைய கண்ணியம் எப்படியெல்லாம் கிடைக்குதுங்கிற படிக்க முடியும். நம்ம ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி காசு இருக்குது, பணம் இருக்கு, என்ற இத்தனை வகை வகையான கார் இருக்கிறது, என் வீட்டை பார்த்தால் ஆக பங்களா, என் வீட்டினுடைய தோட்டங்கள், என்னுடைய வியாபார ஸ்தலங்கள் எல்லாம் வீட்டுக்கு வந்தா பா எப்படி இருக்கீங்க, எப்படி வாழ்றீங்க சார், பெரிய ஆள் பயணிங்க அப்படி சொல்லும் போது ஒரு கண்ணியம் ஏற்படுதே. அதல்ல, நீங்கள் மூமினாக வாழும்போது பெருமானார் எவ்வளவு ஏழ்மையோடு இருந்தார்கள், அவர்களுக்கு இந்த மண்ணிலே வழங்கப்படாத கண்ணியமா? நானும் நீங்களும் உறங்குவதை விட எவ்வளவு ஏழ்மையாக உறங்கி எழுப்பினார்கள். நானும் நீங்களும் சாப்பிடுவதை விட எந்த அளவுக்கு ஏழ்மையாக சாப்பிட்டார்கள். நானும் நீங்களும் உடை அணிவதை விட எவ்வளவு பலகீனமான ஆடை அணிந்தார்கள். நானும் நீங்களும் பயணிக்கிற வாகனத்தை விட எத்தனை ஏழ்மையான வாகனத்தை பயன்படுத்தினார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையிலே ரசூலை போல ஒரு கண்ணியமான மனிதர் கிடையாது. சஹாபாக்கள் திண்ணையிலேயே வாழ்க்கையை கழித்தார்கள். சஜிதா பண்ணா அவுரது தெரிஞ்சிருமோன்னு தன்னுடைய கீழாடினுடைய ஒரு பகுதியை, அந்த முனையை பிடித்துக் கொள்வார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சஹாபாக்களை எப்படி கண்ணியப்படுத்தினான்? ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். ஒரு நேரம் பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அதாவது உங்களுக்கு எல்லாம் தெரியும், மக்காவில் குறைஷ்களுடைய அட்டூழியங்கள் ஏராளம். இவ்வளவு பேசியும் போர்க்களங்கள் நடந்து எதுவும் நடக்கலை. ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம், அந்த குறைஷிகள் வருகிறார்கள். அந்த குறைஷிகள் வந்து கேட்கிறார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இனி உங்களுக்கும் எங்களுக்கும் போர் இல்லை, நாங்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள தயார், இந்த இஸ்லாத்துக்கு நாங்கள் வரோம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், என்னது? இந்த ஏழைகள், இந்த பிலால், இந்த அம்மார், இந்த சுஹைப்,
இவர்கள் எல்லாம் எங்கள் சபையிலேயே வரக்கூடாது, இவரெல்லாம் கண்ணியமற்றவர்கள், நாங்கள் பார்த்து நாங்கள் வாழ்க்கை கொடுத்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க, நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் எங்களுக்கெல்லாம் ஒரே சபை, எங்களுக்கு அருகில் தோள் தொட்டு உட்காருவார்கள், நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கணுமா? எல்லாம் ஓகே, எல்லா ரூல்ஸுக்கும் நாங்கள் ஓகே, ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, அவங்க எங்களோடு இருக்கக்கூடாது. அவங்களுக்கு ஒரு சபை, எங்களுக்கு ஒரு சபை, எங்களோட அவங்க கலக்கவே கூடாது. இதை ஒரே ஒரு நிபந்தனைக்கு நீங்கள் ஓகே சொன்னால் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கணம் யோசிக்கிறார்கள், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருமே, எல்லாமே ராஹத்தா போயிடுமே அப்படின்னு யோசிக்கத்தான் செய்கிறாங்க. ஓகேன்ற வார்த்தையை கூட ரசூலுல்லாஹ் சொல்லலை. ஆனால் அல்லாஹ் இந்த மூமின்கள், அந்த ஏழை மனிதர்கள் பார்வையில் அவர்கள் கண்ணியமற்றவர்களாக இருக்கலாம், ஏழைகள், பசியாறுவதற்கு உணவில்லாதவர்கள், இன்ன வேற வாகனம் இல்லாதவர்கள், இருக்க வீடு இல்லாதவர்கள், பார்த்தால் யாரும் மரியாதை கூட செலுத்த மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ் மூமின்களாக அவர்களுக்கு எப்படி கண்ணியத்தை கொடுத்தா? உடனே ஆயத்தை அல்லாஹ் இறக்கினான். அன்ஆம் 6வது ஆயத்துடைய 52வது வசனம், வலா தத்ருதில்லதீன யதுஊன ரப்பஹும் பில்கதாத்தி வல் அஷி. மக்களே, நபியே, நீங்க யாரை விரட்டுறீங்க? ரசூலுல்லாஹ் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சரி, இவங்க டீலிங்க்கு ஓகே பண்ணலாமான்னு. அந்த யோசனையவே அல்லாஹ் தடுக்கிறான். நபியே, யாரை விரட்டலான்னு நினைக்கிறீங்க? இந்த ஏழைகளையா? இந்த கஷ்டப்படுற மக்களையா? காலையிலையும் மாலையிலையும் என்னை நினைக்கிறார்களே, என்னையே வணங்குறார்கள். யுரீதுன வஜ்ஹா, என் திருமுகத்தை மட்டுமே நாடி எவ்வளவு கஷ்டத்தோட வலியோட வராங்க, இவர்களையா நீங்க விரட்ட பார்க்கிறீங்க? அப்படி செய்யாதீங்க நபியே. அப்படி செய்தால் நீங்களும் வழி தவறியவராக இருப்பீங்க, உங்களுக்கும் அது தண்டனைத்தான் என்கிற அந்த வசனம் இறக்கப்பட்டது. யோசித்து பாருங்கள். மனிதர்களுடைய பார்வையில் அவர்கள் கண்ணியமற்றவர்கள். ஆனால் அல்லாஹ் உடனே ஆயத்தை இறக்கினானா இல்லையா? ஏன்? அவங்கள்ட்ட இருந்த ஈமான், அவர்கள்ட்ட இருந்த இறையச்சம். அதே ஈமான், அதே இறை நம்பிக்கை என்கிட்ட இருந்தால் கண்ணியத்தை உலகத்திலேயும் கொடுப்பான், நல்ல ஐஸத்தை கொடுப்பான், பணிவை கொடுப்பான், தக்குவாவை தருவான், நாளை மறுமையிலேயும் உயர்ந்த அடியானாக எங்களை மாற்றுவான். அபூ தாலிபை பற்றி சொன்னோமே, அபூ தாலிப் என்கிற ஒருவருக்கு கிடைக்காத இந்த ஈமான் என்கிற சொத்தை, ஈமான் என்கிற அடையாளத்தை சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அவர்கள் பெற்றெடுத்த 2 முத்துக்களுக்கு அல்லாஹ் தந்தான். அபூ தாலிபுக்கு கிடைக்காத இந்த ஈமான் என்கிற கண்ணியத்தை ஜாஃபர் இப்னு அபி தாலிப், அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுமா, அலி ரலியல்லாஹு அன்ஹு பற்றி உங்களுக்கு தெரியாத செய்திகளே கிடையாது. பல முறை படித்திருக்கிறீர்கள். எவ்வளவு சிரமங்கள் இந்த மண்ணிலே, ஆனாலும் அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்தாத நாளே கிடையாது அலி ரலியல்லாஹு. ஆனால் அவருடைய தந்தைக்கு இந்த மார்க்கம் என்ற கண்ணியம் இல்லை. ஒரு யுத்த கால நேரம், ஹைபருடைய போர்க்களம், அந்த போர் நடப்பதற்கு முந்திய இரவு, போர் நடப்பதற்கு முந்திய இரவிலே போருடைய கொடி நாளை காலையில் அல்லாஹ்வும் ரசூலும் நேசிக்கிற ஒரு மனிதன் கையிலே கொடுக்கப்படும். இது எவ்வளவு பெரிய கண்ணியம்! இந்த சபையை விட்டு போகும்போது அல்லாஹ் ரசூல் உங்களை நேசிச்சிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் உங்களை விரும்பிட்டாங்கன்ற ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்குது. நான் உதாரணத்துக்கு சொல்றேன், என்னை உங்களை விட பெரிய பாக்கியம் பெற்றவர்கள் யார்? அல்லாஹ் ரசூல் நேசிக்கிற ஒருவருடைய கரத்தால் போருடைய கொடி கொடுக்கப்படும் என்று சொன்னார்கள். எல்லாரும் ஏங்க ஆரம்பிச்சுட்டாங்க, தூங்கல. அபூபக்கர் ரலியல்லாஹு இருந்து உமர் ரலியல்லாஹு எல்லாரும், எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்குமா? ஏன்? தன்னை தளபதின்னு சொல்லுங்கிற அந்த இதுக்காகவா? அந்த கண்ணியத்துக்கா? ஏன் ஆசைப்பட்டாங்க? பெருமானார் சொன்ன ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை சொன்னாங்க? அல்லாஹ் ரசூல் நேசிக்கிற ஒரு மனிதன். காலை விடுகிறது, பெருமானார் வருகிறார்கள். யாருடைய பெயரை அறிவிப்பாங்கன்னு பார்த்தால் ஐன அலி, என் தம்பி அலி எங்கே, என் தம்பி அலி எங்கே என்று அழைக்கிறார்கள். ஓடோடி வருகிறார். கண்வழியால் துடிக்கிற நேரம் தன் உமிழ்நீரை தடவி அவருடைய நோயை அல்லாஹ் ஷிஃபா செய்தார். இந்தாங்க கொடியை பிடிங்க, நீங்கள் தான் அந்த நபர் என்று சொல்லும்போது பேரானந்தப்பட்டார். யாரா இந்த உலகத்தில் உன்னுடைய நேசராக, உன்னுடைய அருளுக்குரியவனாக வாழ்ந்த நேரம் இப்படி நீ நேசிச்சுட்டா என்கிற ஒரு கண்ணியத்தை தந்தாய் என்று கண்ணீரை வடித்தார் அலி ரலியல்லாஹு. இப்படி ஒரு மகன், இன்னொரு மகன் ஜாஃபர் ரலியல்லாஹு, இப்படி அல்லாஹ் ஒரு கண்ணியத்தை கொடுத்தான். சுப்ஹானல்லாஹ். ஆரம்பத்திலேயே மக்காவிலேயே அபிசீனியாவுக்கு பயணப்பட்டார்கள் குடும்பத்தோடு. எல்லாரும் மக்காலேருந்து மதினாவுக்கு வரக்கூடிய நேரம் இல்லையா? அந்த நேரத்தில் என்ன நடக்குது? எல்லாரும் மதினா வரும்போது இவங்க மட்டும் அப்போ என்ன எங்கே இருக்காங்க? அபிசீனியாவில் இருக்கிறாங்க. அங்கேருந்து மதினாவுக்கு வந்தாங்களா? வரல. அங்கே தாவா பண்ணியிருக்கிறனால அங்கேயே அவங்க செட்டில் ஆகி இருக்கிறாங்க.
அதே ஹைபருடைய யுத்த களத்தை முடித்துவிட்டு ரசூலுல்லாஹ் மதீனாவுக்குள்ள வராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவரும் ஜாஃபர் ரலியல்லாஹு தன்னுடைய மனைவி அஸ்மா பின்த் உமைஸ் இவங்க எல்லாரும் பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு வராங்க மதீனாவுக்குள்ள. தன்னுடைய சொந்த பந்தங்களை, தன்னுடைய தூதரை வாப்பா அதாவது தன்னுடைய தூதரை பார்க்கலாமேன்னு வராங்க. அந்த நேரம் இவர் இங்கேருந்து வாராரு, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இங்கேருந்து வராங்க. தன்னுடைய தம்பி ஜாஃபரை பார்த்து ரசூலுல்லாஹ் பேரானந்தப்படுறாங்க. இப்படி சொல்றாங்கன்னா நான் ஏன் இவ்வளோ மகிழ்ச்சியா எனக்கு தெரியல. சில நேரம் ரொம்ப எக்ஸைட் ஆவீங்கல்ல, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு உறவை பார்த்தா, ரொம்ப நாள் கழிச்சு உங்களுடைய மகளை பார்க்குறீங்க, ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் பாப்பாவை பார்க்குறீங்க, எவ்வளோ பேரானந்தப்படும், மனசெல்லாம் ஏங்குந்த. என்னதான் வீடியோ சேட்டில் பார்த்தாலும், என்னதான் லைவ் காலில் பேசினாலும், நேராக பார்த்து அவங்களை கட்டி அணைப்பதைப் போல, அன்பு பாராட்டுவதைப் போல ஒரு அந்த நொடிகள் கிடையாது. ஆனால் தன்னுடைய தம்பியை சகோதரனை பார்க்கிறோமே என்று ரசூல் ஆனந்தப்படுறாங்க. நான் ஏன் இவ்வளவு சந்தோஷப்படுறேன்? பிஃபதஹி ஹைபர், ஹைபருடைய வெற்றினாலயா? அவ் பி குதூமி ஜாஃபர், என் தம்பி ஜாஃபருடைய வருகையாலே தெரியாது என்று தம்பியை கட்டி அணைத்துக் கொண்டு பெருமானார் ஆனந்தப்பட்டார்கள். அவங்க மனைவி அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹ், அஸ்மா ரலியல்லாவை அவங்க மனைவி ஹப்ஸா ரலியல்லாஹ் வீட்டு ரசூலுல்லாஹ் தங்க வைக்கிறாங்க. வந்தோடனே வீடு கிடைக்கல, சரி இங்கே இருங்கன்றாங்க. எப்படி ஒரு அந்த மக்களுக்கு இப்போ நம்மளாம் திடீர்னு நம்முடைய முகத்தை குறை சொன்னால், உங்கள் ஷர்ட்டை சொன்னால், உங்களுடைய வீட்டை பற்றி ஏதாவது ஒரு குறை சொன்னால் கோவம் வருந்தானே? அந்த மக்களுக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஈமானை பற்றி யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா மனசு நொடிந்து விடுவார்கள். உமர் ரலியல்லாஹ் வராங்க ஹப்ஸா ரலியல்லாஹ் வீட்டுக்கு. மகள் வீடு தானே. வந்தோடனே கேட்குறாங்க, ஹப்ஸா வீட்டில் யார்? இவங்க தான் ஜாஃபர் ரலியல்லாஹுடைய மனைவி அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு. ஓ அவங்களா? உமர் ரலியல்லாஹ் ஒரு விளையாட்டாக பேசுகிறாங்க. அவங்களா? இப்பெல்லாம் கஷ்டப்பட்டு மக்கால இருந்து மதீனால வந்திருக்கிறோம், இவங்க இப்போ தான் வராங்க, அப்படிதானே? அப்போ நம்ம தான் அதிக கஷ்டப்பட்டுருக்கோம், நமக்கு தான் நன்மை கூட, நாம தான் இஸ்லாத்தால ஒசந்தவங்க என்றெல்லாம் கொஞ்சம் பேசுகிறார் உமர் ரலியல்லாஹ். சரி விளையாட்டு தானே பேசுகிறாருன்னு அவங்க அமைதியாக உட்கார்ந்தாங்களா அஸ்மா ரலியல்லாஹ், ஜாஃபர் ரலியல்லாஹுடைய மனைவி. வெளியே ஓடி வருகிறார்கள், இரவுலாக ஒரு ஹிஜாபை அணிந்து கொள்றாங்க. நேராக பெருமானார்ட்ட வந்து தேம்பி தேம்பி அழுதார்கள் அஸ்மா ரலியல்லாஹ். எப்படி ஒரு கண்ணியத்தை அல்லாஹ் அந்த மக்களுக்கு தாரான அந்த ஈமானால. அவங்க கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த உமர் ரலியல்லாஹுக்கு என்ன ஆனது? ஏன் இப்படி பேசுகிறார்கள்? எங்களுடைய ஆடையை, எங்களுடைய வாழ்வை குறை சொன்னால் நாங்கள் பொருத்தப்படுவோமே, ஆனால் இந்த ஈமானுக்காக நாங்கள் நாடு தொடர்ந்து அபிசீனியாவுக்கு சென்றோம், உங்களுக்கு தெரியாதா யா ரசூலல்லாஹ்? எத்தனை கஷ்டங்கள் பட்டோம், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு சொல்லாலையும் கல்லாலையும் அடிகளை வாங்கி நாங்கள் தாங்கி நின்றோம் யா ரசூலல்லாஹ். ஆனால் உமர் ரலியல்லாஹ் சொல்றாங்க, நன்மையால் நாங்கள் குறைந்தவர் தான் என்று எங்கள் ஈமானை பற்றி பேசிட்டாங்க. நீங்கள் சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ், நாங்க ஈமானால நன்மையால குறைந்தவர்களா? நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரியாதா யா ரசூலல்லாஹ் என்று அழுகிறார் அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹ். அந்த நேரம் பெருமானார் கொஞ்சம் மௌனமாக இருக்கிறாங்க. கேட்கிறாங்க, சொல்றாங்க, அஸ்மா நீ சந்தோஷப்பட்டுக்கொள், போய் சொல்லுங்க, உமரிடத்தில் போய் சொல்லுங்க, நீங்கள் ஈமானால உயர்ந்தவர், அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தி விட்டான், போய் சொல்லுங்க உமரிடத்திலே, உங்களுக்கு 2 மடங்கு கூலியை, இஸ்ஸத்தை, நன்மை அல்லாஹ் எழுதி விட்டானாம். உமருக்கு ஒரு நன்மை என்றால் உங்களுக்கு 2 மடங்கு நன்மை. மக்கா டு அபிசீனியா ஒரு நன்மை, ஹிஜ்ரத், அபிசீனியா டு இப்போது மதீனா வந்திருக்கிறீர்கள், 2 ஹிஜ்ரத்துடைய நன்மை. அந்த அஸ்மா ரலியல்லாஹ் சொல்றாங்க, ஜாஃபர் ரலியல்லாஹுடைய மனைவி, என் வாழ்க்கையில பெருமானார் எங்களை ஈமானால உயர்ந்தவர்கள், நாங்க எந்த அளவிலே கஷ்டப்பட்டோம் அதற்கான மதிப்பு அல்லாஹ் தந்துட்டான் என்று பெருமானார் நாவில் நாங்கள் கேட்ட அந்த வார்த்தை என் வாழ்க்கையில மறக்க முடியாத நிமிடங்கள் என்று அவங்க காலமெல்லாம் அதை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு தாய், அல்லாஹ் இந்த இஸ்ஸத்தை அவங்க அழுதாங்க, அவங்களுக்குரிய ஈமானுக்குரிய அடையாளத்தை அந்த சபையிலேயே நபியினுடைய நாவால் அல்லாஹ் வெளிப்படுத்தினானா இல்லையா? அதே ஈமானை நாங்கள் சுமந்திருக்கிறோம் என்றால், அதே ஈமானை உறுதி உங்கள்கிட்ட இருக்கின்றால், அந்த கண்ணியத்தை அல்லாஹ் இந்த மண்ணிலேயே தருவான். அல்லாஹ் உங்களை மேன்மையாக்குவான், உங்கள் சொல்லிலே உறுதியை தருவான், உங்கள் அமலை அல்லாஹ் உங்களுக்கு அதிகப்படுத்தி தருவான், உங்களுக்குரிய காரியங்களை தௌஃபீக்காக்கி நன்மையாக்கி தருவான் என்றால் அதற்குரிய தலைமே உங்களுடைய என்னுடைய ஈமான் தான். ஜாஃபர் ரலியல்லாஹ் முஅத்தாவுடைய யுத்த களத்திலே கொல்லப்பட்டார்கள் என்றெல்லாம் படிக்கிறோம். அப்போ ஒரு தந்தைக்கு கிடைக்காத இந்த ஈமான் என்கிற கண்ணியம் அவங்க ரெண்டு பிள்ளைகள் எப்படி அல்லாஹ் தந்தான், அதே மாதிரியான ஈமானைத்தான் நாங்களும் சுமந்திருக்கிறோம். அப்போ நான் வெறும் பெயருக்கு முஸ்லீமாக இல்லாமல், என்றைக்காவது தொழுவது, எப்போதாவது நான் இந்த மார்க்கத்தை தெரியும் என்றெல்லாம் இல்லாமல், இனி அடிப்படையாக மோமீன்களாக இறை அச்சமுள்ள நபர்களாக நாங்கள் வாழ்ந்தால் அல்லாஹ் இந்த கண்ணியத்தை தருவான். எவ்வளவோ வரலாறுகளை படிக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். பிலால் ரலியல்லாஹை பற்றி நீங்கள் படிக்கலாம் தானே. மக்கமா நகர வெற்றி,
எல்லாரும் ஆசைப்படுறாங்க, காபாவிலே யார் பாங்கு சொல்ல போறாங்க? எல்லாருடைய உள்ளத்திலும் ஈர்ப்பு அந்த காபா தானே. காசு பண செலவானால ஒரு உம்ரா போன ஒரு ஹஜ்ஜை முடிக்கணும்னு ஆசைப்படுறோம் தானே. ஏன் அந்த இல்லத்துடைய அந்த ஈர்ப்பு. பிலால் ரலியல்லாஹு எல்லாம் அவங்க வாழ்ற மக்கால இருக்கிற காலத்துல காபத்துல்லாவுடைய நிழலை கூட தொட விட மாட்டார்கள். மக்கா மாநகரம் வெற்றி அடைகிறது. யாருக்கு பாங்கு சொல்லுகிற வாய்ப்பு என்று எல்லாரும் எதிர்பார்க்கிற நேரம் பெருமானார் அழைத்த ஐன பிலால், என்னுடைய சகோதரன் பிலால் எங்கே? பிலால் இங்க வாங்க. என்ன ஒண்ணு, என்ன யார சொல்லலாம், பாங்கு சொல்லுங்க, காபாவில் ஏறி பாங்கு சொல்லுங்கள். எப்படி கண்ணியத்தை அல்லாஹ் தரான். எந்த பிலால் ரலியல்லாஹு காபாவுக்கு வந்தாலே அடித்து விரட்டுவார்களோ, சொல்லாலையும் அதாவது காலாலையும் மிதிப்பார்களோ, அப்படிப்பட்ட பிலால் ரலியல்லாஹு நானா யார சொல்லலாம், எனக்கு இந்த பாக்கியமா? ஏன் என்று சொல்லும்போது மக்களால் நான் ஒதுக்கப்பட்டவன் தானே, எனக்கு இந்த பாக்கியமான ஒண்ணு. அல்லாஹ் உங்கள் ஈமானை பொருத்தப்பட்டு விட்டார், உங்கள் இஸ்லாம் அழகானது பிலால், போங்க என்று சொல்லி காபாவில ஏறி பாங்கோசை எழுப்பினார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற வார்த்தை வரும்போது அப்படியே கண்ணீர் மலையால் அவர் அப்படியே துடிக்கிறார். காரணம் அல்லாஹ் அந்த 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 சஹாபிக்கு தந்த ஈமான் என்கிற கண்ணியம். தோழர்களே, நான் கேட்கிறேன் இறுதியாக, அதே ஈமானை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். பல நபிமார்கள் அவர்களுடைய நபிமாருடைய பிள்ளைகளுக்கு, பல நபித்தோழர்களுடைய உறவுகளுக்கு கிடைக்காத இந்த ஈமான் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். நீ நான் பெயருக்கு வாழ்வது, அல்லாஹ் ரசூலை படிக்காமல் நடப்பது, அல்லது எப்பவாவது நான் இந்த மார்க்க பிடிப்போடு இருப்பது என்றால் அவர்கள் முஸ்லீம், அவ்வளவுதான். நீங்க முஃமினாக நீங்க வாழ்ந்தால் மட்டும்தான் கடைசி நம்முடைய நாவில் அல்லாஹ் இந்த ஈமான் என்கிற அந்த கலிமாவை மொழிய வைப்பான். உலகத்திலே கண்ணியம் கிடைக்கும் நிச்சயமாக. அந்த 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 அடையாளத்தை நீங்கள் உணர்வீர்கள். மரணிக்கும் போது கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை எப்படி பொருத்தப்படுறான். புஷ்ஷிர பிர்துவானிஹி, எனக்காக வாழ்ந்தவர் இவன், பெயருக்கு வாழ்ந்தவன் அல்ல, ஈமானுடைய அடையாளத்தோடு நடந்து நின்று நம்முடைய சக்கராத்தை லேசுப்படுத்துவான், அழகுபடுத்துவான். என் அடியானை பூ போல எடுத்து வாங்க என்று அல்லாஹ் மலக்கிடம் சொல்லுவானே, அந்த கண்ணியம் போதாதா? கபரிலே ஒளி ஊட்டி விசாலப்படுத்தி நிம்மதியாக அல்லாஹ் உறங்க வைப்பானே. மறுமையினுடைய நாள் அல்லாஹ் தரக்கூடிய கண்ணியத்திலேயே உயர்ந்த கண்ணியம் என்ன தெரியுமா? நபியினுடைய தோள் தொட்ட சொர்க்கத்தில் நாங்கள் சொல்லுவோம். அல்லாஹ் வருவான், அதுரீதுன ஷைஅன் அஸீதுக்கும், சொர்க்கத்தில் எல்லாமே கிடைக்கும். ஒரு விவசாயி சொர்க்கத்தில் என்ன செய்வாராம்? யா அல்லாஹ் நான் கொஞ்சம் விவசாயம் பண்ணணும்னு கேட்பாராம். அல்லாஹ் பூமி நிரம்ப வான பூமி அளவுக்கு ஒரு இடத்த கொடுத்துருவாராம். புல்லை நட்டு வச்சுட்டு எந்திரிப்பாரு, உடனே மரமாய் கனியாய் விழுந்துடும். அல்லாஹ் ஒரு ஆசை கேட்டால் இப்படியா? இவ்வளவு அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுப்பான். அப்படிப்பட்ட அடியாளன் அல்லாஹ் கேட்பான். எப்படி ஒரு இஸ்ஸத்து பாருங்க. சொர்க்கத்தில் ஒரு அடியானுக்கு அல்லாஹ் தரக்கூடிய கண்ணியம். இன்னும் உங்களுக்கு நான் அதிகப்படுத்த விரும்புகிறேன். துரீதுன ஷைஅன் அஸீதுக்கும், இன்னும் உங்களுக்கு நான் தர விரும்புகிற வேணுமான்னு அல்லாட்ட அல்லாஹ் அவங்கள கேட்பான். எல்லாம் அவங்க சொல்லுவாங்க, எல்லாம் இருக்கு. இல்லடி கேளு. என்ன கேட்போம் அல்லாஹ் கிட்ட? யா அல்லாஹ் உன்னுடைய அழகான உருவத்தை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் தரக்கூடிய கண்ணியத்திலேயே ஆக இறுதியான மிக பிரம்மாண்டமான கண்ணியம் அல்லாஹ்வை நாம் பார்ப்போம். அந்த நொடிக்காக, அந்த ஒரு வாழ்க்கைக்காக நாம் இந்த மண்ணிலே வாழ வேண்டும். நம்முடைய பாவங்கள், அலட்சியங்கள், பலகீனங்கள் எல்லாம் தூர வீசிவிட்டு நான் யார், நான் முஸ்லிமா மூமினாக நான் வாழ்வதற்குரிய அடிப்படைகளை என்னென்னு தெரிந்து கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த இஸ்ஸத்தை இந்த உலகத்திலும் தருவான், நாளைய மரண நேரத்திலும் மறுமையிலும் அல்லாஹ் நமக்கு தருவான். அப்படிப்பட்ட ஈமானை அதன் தூய வடிவிலே விளங்கி அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் முழுமையாக நேசித்து இறை தூதருடைய வாழ்வை நாம் பேணி வாழ்ந்து நாளைய மறுமையிலும் மன்னரிலேயும் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்று அல்லாஹ்வின் தூதரோடு நம் தாய் தந்தை பிள்ளைகளோடு இன்ஷா அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உலா வரக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.